நீங்க நம்பரை கொண்டு போலீஸ்ல கொடுங்க, நாங்க போலீஸ்ல பாக்குறோம். காசு வேண்டாம், ஒரு சரி வந்த ஆறுல ஒரு மன்னிப்பு சொல்லி மழை தண்ணி போகுத்துறந்தா போயிடும். என்ன வெள்ளை விளையாடுறீங்க? எங்க போறீங்க? பார்க்க குளம் மாதிரி இருக்குது. உங்களை விட இது மகள் என்று எங்கட பக்கம் வெள்ளங்கள்லாம் கூடுதலா நிற்கிறாங்க. இப்போ 85 ரூபா. ஸோ இப்போ இந்த வயசுலேயும் கடலுக்கு இறங்கி பாயிரீங்களா? ஒரு போட் ஒன்று தான் இருக்கு பாருங்க. வணக்கம் உறவுகளே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கேர் நகரில் நிற்கிறேன். இன்றைய காணொளி வந்து கேர் நகரில் இருக்கிற ஊரி என்ற ஒரு கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது நான் வந்து இப்போ தொடர்ந்து ஒரு 4 நாளாக மழை பெஞ்சதானே, இப்போ ஒவ்வொரு ஊராக போய் அங்கே இருக்கிற நிலைமையில் காணொலியாக பதிவிடத்தான் வந்தேன். நான் இன்றைக்கு வந்து கேர் நகரில் இருக்கிற ஊரி என்ற ஒரு கிராமத்துக்கு தான் வந்தேன். நான் அங்கே போனால் சோகமான விஷயம். அது என்ன சோகமான விஷயம் என்னென்னா, ஒரு அக்காண்ட ஆட்டை வந்து இலங்கை மின்சார சபையில் இருக்கிற ஊழியர்கள் வந்து அவங்க அந்த வாகனத்தில் இருந்து அதை அடித்து அதை கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதை பற்றி அந்த அக்கா ஒரு பேட்டி ஒன்று அந்த வாதையும் இந்த காணொலியில் போடுறேன். மறக்காமல் வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே தான் பொண்ணால் மீன்ஸ் அந்த பாருங்க அப்படி வெள்ளத்துக்கு ஆண்டு கொண்டிருக்கண்டு. மழை பெஞ்சாலே இந்த வெள்ள பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. பாருங்க இங்காலெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வெள்ளம் தான் நிற்கிது. இப்போ வந்து நாங்கள் முன்னால் சந்தைக்கிட்ட வந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலாக இருக்குது. முன்னால் சந்தைக்கிட்ட வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது. காங்கேசந்துறைக்கு 12 கிலோமீட்டர், காரனாருக்கு 5 கிலோமீட்டர், மாணிப்பாய்க்கு 11 கிலோமீட்டர். இப்போ நாங்கள் வந்து பொண்ணால் ரவுண்டாக போட்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பொண்ணால் பாலத்துக்கு போய் கொண்டிருக்கோம். பாலத்துக்கு போகிறோம். வீடியோ எடுக்க வேண்டாம். பாருங்க கண்டல் தாவரங்கள் இருக்கு. அது ஒரு மீனவர் வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறார். இங்கே கொஞ்சம் மழையும் வெயிலும் கலந்து பெய்யுது. வித்தியாசமான கிளைமேட்டாக இருக்குது. இங்கே பாருங்க ஒரு அண்ணா வந்து காலை காணையில் அங்கே இருக்கார். இது வந்து முன்னால பாலம் தண்ணி எழுத பார்த்தீங்க. அதில் தூரத்தில் ஒரு கோயில் ஒன்று தெரியும். அதான் முன்னாலே வரதராஜா கோயில். என்ன கிளைமேட் தெரியல, மழையும் வெயிலும் கலந்து கொண்டு இருக்குது. பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஞ்ச மழைக்கு ஒரு போட் ஒன்று தான் இருக்குது. பாருங்க சரி பைக்கில் இருங்க போவோம். நாங்கள் பொண்ணால் பாலத்துக்கு தண்ணி இவ்வளோ வேகமாக ஓடுதுண்டு. பாருங்க எப்படி எடுக்குதுண்டு. சரி வாங்க அங்கே போய் பார்ப்போம். தண்ணி கொஞ்சம் வேகமாக தான் போய் கொண்டிருக்கு போல. இன்னும் ஒரு மீன் பிடிக்கலையா? அப்போ பேக் என்ன இருக்கு? இப்போ வந்த நீங்கள் பார்த்தாலே தெரியுது. கரும் பேலாரோட காலை பாருங்க. மழைக்கு ரோட்டு தெரியுமா? தெரியும். வீச்சு வேலை வீசி மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறான். மீன் பட்டிருக்காண்ணே. இருக்கா மீன் இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். இங்கே விலையில கொஞ்சம் மீன் வந்துருக்கு. பாருங்க ஒரே ஒரு மீன் தானே வந்திருக்கு. அங்கே கைக்குள்ள கொஞ்சம் இருக்கு. இவர் தான் பெரிய வீட்டுக்காரனா? இவர் தான் பெரிய வீட்டுக்கார. பாருங்க எல்லாம் பாருங்க விலையெல்லாம் ரோட்டில் போட்டு இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட வளமையை போடுறதாங்க. பாருங்க காட்டுறேன் என்னென்ன மீன் பிடிச்சிருக்கிறேன். எல்லாம் திரளி தானே. மழைக்கு இது ஒரு பொழுதுபோக்கே. இதுதான் பேட்டை இருக்குது. இது என்ன விலை? நீங்கள் வளமையாக பாதிக்கிறதா இல்லை மழையாண்டா கட்டுறீங்க? வளமையாக வீசுறதா? இப்போ சில ஆக்கள் புதுசாக கட்டிக்கொண்டு வரீங்க மேலே. பார்த்தீங்கண்டா அண்ணாக்கள் தூண்டில் போட்டு கொண்டிருக்கிறேன். விலையில் இப்போ மாட்டுது இல்லையாங்க? அப்போ கொஞ்சம் பெருசாக குறைவு தான். என்ன மீன் அப்படி வாட்டாது? மீன் இப்படி வாட்டுதோ?
இல்லை இப்போ வந்த நீங்கள் இப்போ வந்த நீங்கள் அப்ப நாங்கள் வெயிட் பண்ணால் தான் மீனை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சைக்கிள் ஒன்று இருக்குது பாருங்க. இது பைக்கா சைக்கிளாண்டு கண்டுபிடிக்க முடியலை. என்ன பைக் என்ன சொக்கச்சவர் எல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க. இங்கே வந்து நிறைய கரண்ட் லைன் எல்லாம் கொடுத்து நிறைய வித்தியாசமாக செஞ்சுருக்கணும். கேடிஎம்மோட முகம் மாதிரி அமைப்பெல்லாம் உருவாக்கி இருக்கிறேன். இது கேடிஎம் தான். கேடிஎம் தான் குட்டி கேடிஎம். ஆட்டோக்கு மேலே வைக்கிற அழகு சாமான் அடிடாஸ் பிராண்ட். அடிடாஸ் பிராண்ட் என்ன 2 பேர் இருந்து போகலாம். ஒரு சீட் டைம் இருக்கலாம். இங்கே ஒரு சீட். இது புட்ரேஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்க. புட்ரேஸ் அன்றைக்கி பாருங்க. வேட்டமானாக்கள் மாடலாம் தானே தொடர்பு கொள்ளவும். ரெடியாக வச்சுக்கிறீங்களா இல்லை மழைக்கு? நல்ல நல்ல சோர்ஸ் மவுண்ட் அடிச்சுக்கிறீங்க. ஐயா எத்தனை வயசு? எனக்கு 65 வயசு. 65 வயசு. எல்லாமே தான் இருக்கிறீங்களே. எங்கட பக்கம் வெள்ளங்கள்லாம் கூடுதலாக நிற்கிறாங்க. எந்த ஊர் பேர் சொல்லுங்க? எங்கள்ட மூங்கோட. மூங்கோட. வளமையாக ஒரு வருஷம் வெள்ளம் தான். ஒரு வருஷம் வெள்ளம் தான். ஒரு வருஷம் வெள்ளம் நிவாரணங்கள் தந்தவங்க இன்னொரு ஒன்றும் தெரியல. இப்போ மழை ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு நிவாரணம் கேட்குறீங்க. எப்போ வரைக்கும் நிவாரணமாக வேறு அளவு இல்லை. அதானே இருக்கிறவங்க இல்லாமல் உதவி செய்கிறது தானே மனுஷன் வளம். அதான். ஆனால் மழை நேரங்களில் உங்கள் இடங்கள் கொஞ்சம் கஷ்டம் தானே. கஷ்டம் தான். ஏன்னாங்கள் மண் என்ன மாதிரி தரவை மண்ணும் இல்லை வீட களிமண் தானே வெள்ளம் மூடுறதுக்கு நோட் போட்டுட்டாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் வெள்ளம் மூடுறதுக்கு பாதை இருக்குது. வெள்ளம் மூடுறது பாதை இல்லை. மதங்கள் இல்லையா? அதேபோல் கொஞ்சம் இருந்தது இப்போ மூணுன்னு போச்சு. அதேபோல் மூணுன்னு போச்சு. இன்னும் ஒரு அடிக்கே திருச்சி தார வேண்டாம். அதே கேட்டுனீங்களே மதவை திருச்சி தார வேண்டாம் பார்ப்போம். இப்போ நிறைய இடங்கள்ல எல்லாம் க்ளீன் பண்ணி வாய்க்கால்கள் எல்லாம் உங்கள் இடத்துல செய்யுது. கொஞ்சம் இடம். அப்போ இந்த வருஷம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் தண்ணி ஓடி கொடுக்குமே. இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கட்டுமானம் வரப்போது போல. டிப்பர் உள்ள மண்ணா இருக்குது. என்ன கட்டுமானம் பெறப்போகுதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இப்போ கேரி நகருக்குள்ள வந்துட்டோம். பாருங்க இதில் போட்டிருக்க கேரி நகர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாருங்க இந்த மலையால பாருங்க 2 பக்கம். இது வந்து மலை வெள்ளம் தான். ஏன்னா தண்ணி நிரம்பி தான் நீங்க வந்து நிற்கிறது. மழை இல்லாத நேரத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லாம் கிரிக்கெட் ஆடுவாங்க. மழையில நேரத்தில் கிரிக்கெட் விளையாடுறீங்களோ? எல்லாம் மாதிரி நிற்குது. மழையை பாருங்க. அப்படி இங்கே பாருங்க லைனுக்கு டிப்பர் நிற்குது. என்னதுக்கு நிற்குதுன்னு போய் பார்ப்போம். மழை டிப்பர்லாம் காரணம் பஸ்ட். நாங்கள் வந்து வெள்ளந்தலை சந்தைக்கு வந்துட்டோம். தமிழில் சொல்லப்போனால் வளங்கலை சந்தி. இதில் வளங்கலை பெட்ரோல் சைட். இது வந்து வெள்ளந்தலை இருக்க பெட்ரோல் செட். இதில் வந்து என்ன பிரதேச செயலகம்னே கேரி நகர் பிரதேச செயலகம் இங்கே இருக்குது பாருங்க. அது பக்கத்தில் சமுத்தி வங்கி இருக்குது. இங்கே பாருங்க இடங்கள் எல்லாமே இங்கே ஒரு திருச்சம். இதுக்குள்ள ஒரு சர்ச்சம் இருக்கு பாருங்க. சேர்ச் உண்டு எல்லாம் வெள்ளக்காடாக தான் இருக்குது. பல ஊர் தண்ணியை தான் நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்குது. பாவம் நிற்கிறார். இங்கே பாருங்க எப்படி தண்ணி நிற்கலன்னு பாருங்க. எல்லாம் வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி போய் நிற்குது. ரோட்டும் கொஞ்சம் சரியில்லை பாருங்க. இந்த பாதையை வந்து நிறைய பாதசாரிகளை வந்து பயன்படுத்துகிறவங்க இந்த பாதையை எதுக்காக இவ்வளோ காலம் வந்து புனரமைக்காமல் இருக்குதுன்னு சொல்லி தெரியல. கொஞ்சம் வந்து புனரமைக்காமல் இருக்குது. அந்த இடத்த வந்து அவங்க கவனத்தில் எடுத்து பாதுகாப்புன்னு வந்தாங்க அப்படின்னா இங்கே பயணிக்கிறவங்க வந்து ரொம்பவே பிரயோஜனப்படுவாங்க. பாருங்க இப்படி வெள்ளம் மூடுதண்டு பாருங்க. சரி நாங்கள் அப்படியே காணொலியை தொடருவோம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கேரி நகர் ஊரி என்ற ஒரு இடத்துல நிற்கிறேன். பாருங்க இப்படி வெள்ளம் போய் கொண்டிருக்கண்டு.
இங்கே வந்து ஏதோ ரோட் வேலை ஏதோ நடக்க போகுது போல், கட்டுற வேலை ஏதோ நடக்க போகுது போல். டிப்பரில் கல்லுகள் கொண்டு போயினோம் பாருங்க, கருங்கல்லாம் கொண்டு போயினோம், கருங்கல் கொண்டு போயினோம். எல்லா இடமும் வெள்ளம் நிரம்பிட்டுது. பாருங்க வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குது. இதுக்கு ஒரு வீடு வந்து வெள்ளத்துக்கு இருக்குது. சரி பாருங்க உள்ள போய் காட்டுறேன் வீட்டு எப்படி இருக்காண்டு. இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்க வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அது இந்த வீடு எல்லாத்தையும் தாண்டி இந்த இடங்களில் வெள்ளங்கள் நிற்கன்னு சொல்லி பாருங்க. வணக்கம். இந்த இது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து இந்த இடம் வெள்ளந்தலை. இப்போ ஊரியன்னு சொல்லிச்சுன்னா அங்கே தள்ளி போகணுமே. எவ்வளோ காலமாக இந்த காணிக்கையில் இருக்கிறீங்க நீங்கள்? 2002. அதுக்கு முதல் கல்யாணம் செய்து இப்போ இது வந்து உங்கள் சொந்த காணியா? கோயில் காணியா? இந்த கோயில் இந்தியா சிவன் கோயில் காணி. அப்போ என்ன இதுக்குள்ள இருக்கிறீங்க? அது அந்த நேரம் அம்மா இருந்தபடியே எங்களுக்கு தந்தா. இப்போ இது இருக்குது. அப்போ இது வந்து என்னம்மா இந்த இது வெள்ளம் வந்துருக்கு தானே? இது வந்து கடல் தண்ணியா இல்லை என்ன தண்ணி? மழைக்கு இப்படி வர்றது கடல் தண்ணியாத்தான் இருக்கு. இல்லை அந்த அதில் மதம் எல்லாம் வச்சுக்கணும். இது வந்து மழை தண்ணி தானே? இவ்வளோ மழை தண்ணி போகத்துறந்தா போகும். போகத்துறந்தா போயிடும். பழமையாக ஒரு வருஷம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது தானே? ஒவ்வொரு வருஷம் நாங்கள் இது மேற்பட்டில் இருக்கிறோம். அப்போ இப்போவே இந்த 2-3 நாள் பெஞ்ச மழைக்கு இப்போ வேலியை தாண்டி வந்துட்டு இங்கே மட்டும் வந்தால் போகத்துறந்துட்டு அடைச்சிட்டு திருப்பி அடைச்சிட்டேன். அப்போ தண்ணி எங்கே மட்டும் பெறும் உங்களுக்கு? நல்ல மழை பெஞ்சா? நல்ல மழை தான் இது மட்டும் பெறும். அப்போ என்னண்டு வீட்டில் இருப்பீங்க? கலாச்சார மண்டபத்துக்கு போன முறை போயிருக்கோம் நாங்கள். மண்டபத்தில் இருக்கீங்களா? அப்படி குறைஞ்சா வீட்டில் இருப்பேன், கூடினா மண்டபங்களில் இருக்கிறேன். அப்போ மாலை குழந்தை பிள்ளைலாம் வச்சுக்கிறீங்களா? கஷ்டம் தான். இப்போ உங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் இது நீங்களாம் வளர்க்குறீங்க. அப்போ ஆடு மாடுகள் எல்லாம் கட்டுறதுக்கான இடங்கள் அதாங்க போட்டு சின்ன போட்டிருக்கீங்கள்ல. அப்போ நாங்கள் இப்போ இந்தியாவில் இந்த இடத்தை பார்க்குறது வந்து நாங்கள் அப்போ இதை பார்க்க நிறைய வெள்ளங்கள்ன்றது. அப்போ அதான் அவங்களோட என்ன வேணும் சொல்லி காய்ச்சி போட்டு போட்டு வந்து நாங்கள். இப்போ அதுவும் மூணு வீடாது. இது அது அம்மாடா, இதுவும் கூட அந்த இதுவும் பண்ணல தானே? சரியாம்மா. உங்களுக்கு இதை இப்போ கடல் மாதிரி தானே இருக்குது. இது கடல் இல்லை, இது வந்து மழை பெஞ்சு வந்த வெள்ளமா. மழை பெஞ்சு வெள்ளம் வரைச்சண்டாமா வீட்டுக்குள்ளேலாம் வந்துடுமா வெள்ளம். இப்போ வந்து அங்கே வந்து அந்த இது அனாதரம் தெரிக்கணுமா, அதால் தண்ணி கொஞ்சம் பற்றிட்டான். இப்போ திருப்பி பூட்டிட்டோமா, இனி மழை பெஞ்சா திருப்பி ஏறுமா வண்டினா. வெள்ளம் எப்படி ஏறி நிற்குதுன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கிட்ட வந்துட்டு பாருங்க. வயலுக்கு நடுவில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு. பாருங்க உள்ள அம்மன் சிலை வச்சிருக்கிறீங்கன்னா. அப்படியே கோயிலுக்கு பின்னால் வந்தால் ஒரு கேணி ஒன்று இருக்குது பாருங்க, பெரிய கேணி உண்டு. ஒரு குளம் ஒன்று தெரியுது பாருங்க. இந்த குளத்தின் வாய்க்காலில் நிற்கிறேன். அதாவது கலட்டி குளம் ஒன்று இந்த குளத்தின் பேர். பாருங்க தண்ணி எப்படி ஓடிக்கொண்டிருக்குன்னு பாருங்க, என்ன வேகமாக ஓடுதுண்டு. ஒரே ஒரு கதவை தான் திறந்திருக்கிறேன், தண்ணி எவ்வளோ வேகமாக போய் கொண்டிருக்கேன்னு பாருங்க. இப்படி நாங்கள் அந்த பக்கத்து போய் பார்ப்போம். இது வந்து கடலில் கலக்குது போய் அப்படியே. நீங்கள் இங்கே இருக்கிறது காரணம் இது ஊரியா? கொட்டப்புலம் அது அங்கே இருக்குது ஊருக்கு பக்கத்தில்.
இப்போ இந்த இடத்த என்னன்னு சொல்கிறது யாக்கள்? மதவடி பிராணம்பட்டி என்ன? இப்போ நீங்கள் என்ன வயல் வேலை செஞ்சுட்டு போகிறீங்களோ? ஆடு மாடெல்லாம் வளர்க்குறீங்களே. இதெல்லாம் எப்படி குழம்பு இருக்கு நெஞ்சாலே? இதில் கோயிலுக்கு என்னம்மா பேர்? வீரபத்திரர் ஆலயம். இது எதுக்கால போகிறோம் இந்த கோயிலுக்கு போகிறேன்டா? இப்போ மழை காலத்தில் உங்கள் இடங்கள் எப்படி வெள்ளமோ? வெள்ளம் தான் இல்லை இடம் குழம்பு பிரச்சனை இல்லைண்ணே. அப்போ என்ன செய்யுங்க, என்ன சமாளிக்கிறீங்க? அது எங்கே இதுக்கால போகணும் ஒரு ஊருக்கு? ஊரியை தாண்டி போகணும். ஊருக்கு முன்னுக்கு ஊரின்ற தொங்கல் அதுக்கு முன்னுக்கு பள்ளிக்கூடம் அதான் அங்கால அதால போய் ரோட்டுக்கு அங்கால ஊரி ரோட்டுக்கு இஞ்சால கொட்டப்புலம். எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க இங்கே இந்த ஊரில்? நிரந்தரமாக இங்கே தான். நிரந்தரம் வாங்கிக்க இட பேர் அது இல்லை. நம்ம வண்டிக்கு போகையில் கச்சாயோட திரும்பி வந்தேன். கச்சாயோட வந்துட்டீங்க. அப்போ எப்படி இருந்தது அந்த காலத்தில் ஊரெல்லாம்? அப்போ நாங்கள் இந்த வரை ராணுவ கட்டுப்பாடு இருந்தது. இல்லை அதுக்கு முதல் நீங்கள் இடம் பேருக்கு முன்னே வசதி காரணம் வசதின்னு சொல்கிறாங்களா? அப்படி அதாவது இருந்தாங்க. இப்போ கஷ்டம். இப்போ கஷ்டம். போய் வந்து எல்லாம் வீடு வந்து நாளைக்கு தானா இப்போ எல்லாம் திருப்பி எல்லாம் கூட காட்டி இருக்கிறீங்க. கட்டையில் அரசாங்கம் தெரியல எங்களுக்கு ஒரு கவியும் நாங்கள் சுயவியை இப்போ உங்கள் ஊரில் தண்ணி அப்படி தண்ணி குடிநீர் இப்போ கொஞ்சம் நல்ல தண்ணி என்ன கிணத்துல வருது? நல்ல தண்ணி பைப்பில் தான் இருக்கிறதோ கிணத்துல நல்ல தண்ணி. மழை நேரத்தில் மட்டும் குளிச்சு முழுவத்தான். இந்த கிணத்துலயும் ஆக்கள் குளிக்கிறவே இல்லை இந்த குளத்துல. ஏன் அவையல் வீட்டுல உப்பு தண்ணியோ? சில பேருக்கு இல்லை தானே கிணறு. கிணறு இல்லையா அவையலுக்கு? அப்ப இதுல வந்து இது பொது கிணறு. எங்க அம்மா என்ன கொண்டு போறீங்க? இதுதான் பாரம்பரிய ஆக்கள். இவ்வளவுதான் பாரம்பரிய இயற்கைகள் எல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் போயிட்டு அம்மா அம்மா சும்மா நிற்க கூடாது. அம்மா வந்து பெரிய ஆளுண்டா நீங்க நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. கார்னரில் வந்து இந்த பாரம்பரியமான நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கிற அம்மா எதேர்ச்சியா இருந்து நாங்கள் வயல் நிலத்தை காட்ட வரைக்கும் அம்மா கண்டதில் சந்தோஷம். என்ன எப்போ எங்க விடுத்த உங்களை வீடு இருக்கு? இந்த இப்படி போய் இப்படி திரும்பி அங்காலையும் திரும்பி போவோம். இதுக்கு என்ன ஊருக்கு என்ன பேர்? பிள்ளையார் கோயில் இருக்குல்ல தம்பி, பிள்ளையார் திருவடி பிள்ளையார் கோயில இருந்து அப்படியே நீரா வர சந்தி ஒன்று பெருகுது. அந்த சந்தியால திரும்பினா அதுதான் வீடு. என்னத்துல வந்து நீங்க சபாரத்தினம் வீடுன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவீங்க. என்னத்துல வந்து இப்ப வரைக்கும் இப்ப நடந்துதான் வாரேன். நடதான். ஆனால் எங்களை காணிய பாக்குறதுக்கு நாங்களே பாடுபடுறது. அது சரி. அதற்கு வயது ஆயிடுது. எப்படி காரணம் நிலம் எப்படி இதுக்கு விவசாயம் வயலுக்கு வரம்பு வாய்க்காலும் கட்டி பாசியா போச்சு. தண்ணி மழையும் கூடிட்டு பாசியா போச்சு. இதுல தொங்கல் காணிதான் எல்லா தண்ணியும் வந்து இங்க சேருது. சேர்றதால உப்பு தண்ணி வந்து சேருதோ? மழை தண்ணி வந்து சேருது. அந்த ஓடி வாடுறது எங்களோட காணிய பாதிக்கும். ஓடி வருது. அதை தடுக்கிறதுக்கான அணைகள் ஒன்றும் இல்லையா? நெல் அப்படி அமர்த்தி கொண்டு ஓடுமே தடுக்கிறதுக்கு அணை இல்லை. அதான் இந்த வாய்க்கால போட்டுக்கிறோம். இந்த வரம்பு கட்டணும் வடிவா கட்டணும் இருக்கிறோம். அந்த காலத்துல என்ன பிரதானமான தொழில் என்ன இங்க காரணர் மக்கள்? வயல் தான். வயல் தான் கூட. எப்படி இருந்தது அப்போ உங்க காலத்துல ஊர்? வயல் வந்து நல்லா இருந்தது. நிறைய சாமான்கள் வச்சுக்கீங்களா கூட? வீடியோல எல்லாம் காட்டுறீங்களா? ஆக்கள் வந்து தூக்கி கொண்டு போறாங்க. சாப்பாட்டுக்கு நெல் இருக்கும். இப்ப கொஞ்சம் எல்லாம் கஷ்டம். சிலவுக்கும் கட்டாது. சில இது கூட வயல் தானே? அம்மா இந்த வயலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க காவலில் காரணங்களில் இந்த பாரம்பரியமான பொருட்கள் நிறைய சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த பழமைகள் மாறாமல் அழிஞ்சு பாதுகாக்கிறீங்களே. இப்போ அது இனி உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? அப்போ என்ன நீங்கள் அடுத்த சந்ததிக்கு எப்படி அந்த அதை எடுத்து ஒப்படைப்பீங்க? எப்படி சரியா உங்களுக்கு சந்திச்சல சந்தோஷம். நாங்கள் இப்படி உங்களை இந்த ஊர் எங்களை பக்கம் போய் பண்ணின வெள்ளங்கள் அது எழுதலானே அதுல காட்டிக்கணும் வந்தாங்க. சரியாம்மா சந்திச்சல சந்தோஷமா. இங்கே வந்து ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க.
ஐயா வர தண்ணிக்கு விழுந்து போனார், கடல் தொழில் செய்ய போகிறாரு. அண்ணே ஒருமையாக ஒளிம்பிட்டீங்களே, ஏன் ஏலாதா? ஏலாதா கல்வி இது எங்கே போகுது ஐயா இந்த ரோடு? இந்த ரோடு எங்கே போகுது? கிடக்குது. அப்போ இது எல்லாம் மழையான்னு சொன்னால் போய் வர கஷ்டம் தானே. தண்ணிகள் அதே விழுந்துட்டீங்களே, அதான் விழுந்துட்டீங்களே சார். என்ன தொழில் செய்கிறீங்க நீங்கள்? கூடு 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 பாயிறீங்களா? எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 85 வருங்களா. ஸோ இப்போ இந்த வயசுலேயும் கடலுக்கு இறங்கி பாயிறீங்களா? கரையாளுக்கு போகிற நீங்கள். பாருங்க ஐயா, இந்த வயசுலேயும் கடலுக்கு தொழில் செய்கிறாராம். எவ்வளோ நிறைய பேர் செய்யணுமா தொழில்? என்னென்ன மீன்கள் படும்? இறாலுக்கு மட்டும்தான். இப்போ இறால் சீசனு. மீன் படும். கவனமாக போங்க. பிள்ளைகள் இருக்கா உங்களுக்கு? என்ன செய்யணும்? தான் செய்யணும். அப்போ நீங்கள் இந்த வயசில் இப்படி தெரிய பேசுகிற இல்லையா உங்களுக்கு? கையும் காலம் நிற்கும் தக்கும் அவையில் வெளி தின்னக்கலாம். அதுதான் அந்த காலத்து ஆக்களுக்கு ஒரு வைராக்கியம் ஒன்று இருக்குன்னு, அது ஒன்றும் செய்யலை. உங்களுக்கும் இருக்கு அந்த வைராக்கியம் என்ன. அப்போ நீங்கள் இப்போ திரியிற பிரச்சனை இல்லை. இதுக்கு இப்போ மழை நேரம் வெள்ளங்கள்லானே, கவனமாக திரியணும் என்ன. இப்போ எங்கள் வீட்டை போகிறீங்களே, சாப்பிட மதியம் என்ன சாப்பாடு? கறி என்ன மீனாக்குமா? புரிய என்ன கடல் தொழில் வேண்டா மீன் தானே. அப்போ எங்கே எந்த ஊர் இருக்குல்ல நீங்கள் இருக்கிறது? எந்த ஊர் இருக்கிறது? ஊரியா? அந்த கராச்சிக்கு பக்கத்தில். அது எங்க வந்து அது என்ன ஊர்? அதுக்கு பேர் பேர் கராச்சி வச்சுக்காம இருக்காமோ. போங்க. இப்போ இன்றைக்கு நல்ல பேச்சு விழும் போடாது, தண்ணிகளோட போ. எங்கே விழுந்து போட்டு வாருங்க. வயசு நேரத்தில் வீட்டில் இருக்காங்க என்ன. அதான் மெனங்கக்கு இல்லை. எவ்வளோ காலமாக இந்த ஊரில் இருக்கிறீங்க நீங்கள்? கனகாலம். பிறந்த தெரிஞ்சான்? பிறந்த காலம் தெரிஞ்சான் நீங்கள்? எப்படி இருந்த அந்த காலத்தில் ஊர்? அந்த காலம் தொடக்கம் கடத்தல் செய்கிறான் ஊருக்கையும் போகிறது. சரியாங்களே, வாங்க கவனம் வாங்க. இங்கே நல்லா இன்னைக்கு பூவரச மரம் தான் நிற்கிதுங்க. ஒரு கம்பி டியூஷனுக்கு போட்டு போய் கொண்டிருக்கிறான். இது வந்து இந்த ஊருங்க வேண்டா இந்த அந்த ஊருக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கண்ணகி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. கண்ணகி அம்மன் சிலையோடு இருக்கிறாங்க பாருங்க. இது நாங்கள் காணொலியை தொடருவோம். வெள்ளம் நிற்கிறது வேறு அந்த பேனந்தோப்புக்குள்ள. இந்த ஊருக்கு வந்து ரோட்டு என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்க. குண்டும் குழியுமே இருக்குது. சரியான வெள்ளமா இருக்கு. ஆமாம், கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. வெளியில் சூளம் வச்சிருக்கிறதால இது வைரவர் கோயிலாக தான் இருக்க வேணும். ஏன்னா வைர கோயிலில் மட்டும்தான் வெளியில் சூளம் வைக்கிறவையா. மழை வேறு தூருது. மழை விட்டு 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 பெஞ்சு கொண்டே இருக்குது விடாமல். நிற்கிற இடத்துல பேர் வந்து தோட்டப்புலம். இதில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. காரையூர் யாமிதா பாடசாலை. இளந்தன்றல் விளையாட்டுக்கலை ஒன்று கிரவுண்ட் இருக்கு. இங்கால உள் வீதியெல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் வர்ற மெயின் ரோடுகளோட பாதை தான் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது. பாருங்க வெள்ளத்தை மழை வேறு திருப்பி பெய்ய தொடங்கிட்டு.
ரோட்டோட எல்லாம் வந்து வீதி புனர்நிர்மாணம் செஞ்சு கொண்டு வருகிறேன் பாருங்க. புதுசாக ரோட்டுகள் கொஞ்சம் போட்டிருக்கணும். வரைய அழுது கொண்டு வந்த நீங்கள் ஓ சொல்லுங்கண்ணா. என்னக்கா நடந்தது? அண்ணா எங்கட ஆட்டுக்குட்டியை நான் அதில் விளையாடி கொண்டு நின்றது. நாங்கள் கேஸ் வேனம் வந்து இடத்துல நின்றதண்ணா. அப்போ நாங்கள் இது வேன் வருதுன்னு சொல்லி நாங்கள் எட்டி பார்த்து கொண்டு இதில் நின்று நாங்களண்ணா. இன்றைக்கி வேன் அப்படியோ அதில் போயின்னா அதில் ஸ்லோ பண்ணல குட்டி அந்த சந்தியில் இப்படி ஆடிக்கொண்டு நின்றது. நாங்கள் பார்த்து தான் நின்றுனாங்க. இப்போ தான் நான் விட்டு நாங்கள் பின்னாடி கையாண்ணா ஒரு அடி தானே ஆட்டுக்குட்டி அங்கே செறிஞ்சு விழுந்துட்டுதுண்ணா. அப்போ அந்த போதில் நான் பின்னால் ஓடி போனேன். அது மின்சார சபையில் வந்து அந்த இப்போ புதுசாக கரண்ட் கொடுக்குறதுக்காக அளந்து கொண்டு இருக்கணும் மக்களுக்கு. அப்போ இப்படியே போய் அங்கே போய் நின்றது. அப்போ அதில் போய் நாங்கள் என்ன நடந்தது அப்போ அந்த அண்ணாக்கள் சொல்லிச்சுன்னா உங்களுடைய ஆட்டை அடிச்சு போட்டு போயினோம்னு சொல்லி நாலஞ்சு சின்ன பிள்ளைகளை கேட்டு பாருங்க. அவைகளுக்கு தெரியும். அவே தான் சொன்னேன் இப்படி உங்களோட ஆட்டை அடிச்சு போட்டு போயினோம்ட்டு. நான் சின்னால இந்த பிள்ளைய கூட காய்ச்சலைன்னா நான் இவர்கிட்ட கொடுத்துட்டு நான் பின்னால் போனேன். போய் நான் போய் கேட்டேன் அண்ணா வந்து சரி பாருங்கண்ணா என்ன நடந்தேன்னு சொல்லி வந்து பாருங்கண்ணான்னு சொல்ல அது கூட வந்து பார்க்கலண்ணா. அதில் நின்று கொண்டு நாங்கள் வேற ஒன்று நாங்கள் மெதுவாக தான் வந்து நாங்கள் அடிக்கலை அவர் சொன்ன. அப்போ நான் உங்களோட சரி நான் ஆதங்கத்தில் கத்துறேன். இந்த ஆட்டுக்குடி செத்து போயிட்டு நான் ஆதங்கத்தில் கத்துறேன். ஆனால் அவே என்ன வந்து பார்த்துருக்கலாம் தானே வந்து கூட பார்க்கலண்ணா. நீங்கள் நம்பரை கொண்டு பொலிசில் கொடுங்க நாங்கள் பொலிசில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி திமிரா கதை சொல்கிறாரு. அப்போ நான் அழுதேன் நான் சொன்னேன் நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க நாசம் மறுத்து போவீங்கன்ட்டு நான் அழுது பேசினேன். வந்து சரி பாருங்க இந்த ஆட்டுக்குடி நான் படுக்கையில் வச்சு வளர்த்துறேன். நான் இந்த ஆட்டுக்குட்டியை அவ்வளோ அந்த மழை வெயிலுக்கு அப்படிலாம் நாங்கள் பாதுகாத்து வளர்த்துருப்பேன். இந்த ஆட்டுக்குட்டியை சொல்லுங்க அடை வச்சு வாங்கினான். இந்த பிள்ளை நகை அடை வச்சு போட்டு இந்த ஆட்டுக்குடி போட்டுக்கலாமே இல்லை நான் வாங்கினான் ஆசையா. அதுக்குள்ளே அடிச்சு போட்டு போயிட்டாங்களே நான் ரோட்டில் வச்சு வந்து பார்க்க கூட இல்லையா நான் என்னன்னு சொல்லி. காரணர் மின்சார சபை கேனர் மின்சார சபை வந்து அளக்குற ஆக்கள் இன்னும் கரண்ட் கொழுவேல. இப்போ வந்து புதுசாக கொழுவுற ஆக்கள் அந்த பக்கத்தில் தானே நான் பக்கத்து விட்டு தான் நின்றாவியெல்லாம் கலைச்சி கொண்டு போவோம் சைக்கிளில் வந்து கூட பார்க்கல. நீங்கள் போய் அங்கே அறிவிங்க நான் செய்கிறேன்டாவே போய் நம்ம என்ன சொல்லிங்க நெஞ்சலத்தமா ஒரு வார்த்தை கூட வந்து கேட்குறேன். நான் வந்து எங்களையாவே வந்து 6-2 வார்த்தை சொல்லியிருந்தாலும் நாங்கள் ஒன்றும் சொல்லாமல் விட்டுருப்போம். ஒரு மனஜாஜிலாம் இந்த குட்டியை அடிச்சு இப்படி தானே நான் நாளைக்கு ஒரு குழந்தை பிள்ளை அதில் நின்று அடிச்சு போட்டு போவீங்க. இந்த ஒரு உசுர சாக்காடு இந்த தாயாடு வந்து கத்துதாங்க பாருங்க. நான் அப்படி அடிச்ச இடத்துல தாயாடு அப்படி கத்தி கொண்டு நிற்கிதாண்டு. அந்த ஆடு என்ன வேதனை படம். ஒரு மனஜாஜி இல்லாம வந்து 2 ஆறுதல் வார்த்தை சொல்லி போட்டு போயிருக்கலாம். அக்கா நான் தெரியாம அடிச்சு போட்ட மக்கான்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு போயிருந்தேன். நான் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ வெறிமிட்டு நான் வாங்கின நம்ம போட்டோ பிடிச்சி வச்சிருக்கிறேன். எனக்கு ஆறுதலா 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தாலும் நான் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன். சரி அதை பியோர்ல போற உயிரிண்டை போட்டு தானே நான் ஆறுதலா விட்டுருப்பேன். நான் நெஞ்சழுத்தமா கதை சொல்றேன். நான் நின்று கொண்டு அதுல நீங்க பொலிசில் கொண்டே கொடுங்க இந்த வாங்கின நம்பரை போட்டோ பிடிங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாரு. நான் எங்களுக்கு அவர் இந்த பிரதேசத்து மக்கள் வந்து தங்கிட்ட வாழ்வாதாரத்துக்கு இந்த ஆடு மாடுகள் அதுகளை 1-2 வாங்கி கஷ்டப்பட்டு தான் வாங்கி வளர்த்து தான் சீயங்கள் போகணும் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி செஞ்சு கொண்டு போகணும்னா உண்மையில இது ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. ஆனால் நின்று ஏதாவது கேட்டு சரி போயிருக்கலாம் என்ன நடந்தான்னு சொல்லி. ஆனால் இதில் அடிக்கிற ஆக்கெல்லாம் வந்து கண்டவையாக அந்த வாகனம் தான் அடிச்சு போட்டு போகணுன்னு சொல்லி நாங்கள் நிற்கல போனது தான் வாகனம். எங்களுக்கு தெரியாது இப்படி நடந்தேன்னு சொல்லி. இப்படி செய்யாங்க தயவுசெய்து இதண்டா வந்து நின்று கேட்டுட்டு ஏதாவது ஒன்று ஆறுதல் சொல்லி போட்டு போனால் கூட பரவாயில்லை. அவையில் காசு கேட்டோ இல்லை இந்த போன உயிரோடு செய்யுது ஒரு சரி வந்து ஆறுதலா ஒரு மன்னிப்பை சொல்லி போட்டு போயிருக்கலாம் தானே. விடுறது அடிச்சு போறாரு இங்க ஒரு பொலிசில் விடுங்க நாங்கள் செய்கிறோம்னுட்டு போறாரு. நெஞ்சழுத்தமா அவர் 2 விட்ட போய் கேட்டேன் அண்ணா வந்து பாருங்கண்ணா நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் வந்து பாருங்கண்ணான்னு கூட சொல்லி பார்த்தேன். எனக்கு அதுக்கு கூட ஒரு மறுமொழி சொல்லாமல் விட்டு போறாரு அவர். எங்களிடம் வந்து இங்கே ஊரி களவுமி கார்னர்னு சொல்கிறது எங்களோட இப்போ ஊரி இது இப்போ வடக்கம்பரையிலேருந்து வந்த வேலாம் புதுசாக கரண்டு கொழுவுறதுக்கு அளக்க வந்தாக்கள். கரண்டு கொழுவுறது மிளாலக்கிறவியல் வந்து அது அளந்தது வேறு யாரோ டிரைவர் வேறு. அவர் மின்சார சபை என்ன சொன்னார் எனக்கு கொஞ்சம் சம்மந்தம்னா நீங்கள் டிரைவரை கேளுங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். டிரைவர் சொல்கிறார் நீங்கள் பொலிசில் கொண்டு கொடுங்க நான் பார்க்குறேன் இப்போ வேன் நம்பர் எடுத்துக்கொண்டு போங்க தென்னமிட்டா சொல்கிறாரு கதை. ஒரு வந்து பார்த்து சரி நான் தெரியாமக்கா அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் நான் மன்னிச்சு விட்டுருப்பேன். சரி இன்றைக்கு ஒரு நாள் போகிற உயிரிண்டைக்கு போட்டு தந்துட்டு நான் விட்டுருப்பேன். என்ன அவர் நெஞ்செழுத்தமா எனக்கு கதை சொல்கிறாரு. நான் அவடத்துல வச்சு போய் செய்கிறத செய்யன்னு சொல்லி எனக்கு ரொப்பா சொல்கிறாரு என்ன கதை. அதில் மின்சார சபை அவரும் சேர்ந்து தான் சொல்கிறாரு இந்த கதை. மின்சார சபையில இந்த மின்சார சபையில வந்தவை வடக்கம்பரை மின்சார சபையில வடக்கம்பரை மின்சார அவையில் தாங்களா தான் சொன்னேன் தாங்கள் வடக்கம்பரையை கொண்டு வரேன் வடக்கம்பரையில் வச்சு பார்க்கணுமா மின்னண்டு அப்படின்னு சொல்லி அப்பா கதை சொல்லி கொண்டு போறாரு அடிக்கிற மாதிரி அவர் எனக்கு. சரி சரி. நகர் ஊரியில் இருக்கிற அன்னமார் கோயில். நாங்கள் ஊரி கடற்கரைக்கு வந்துட்டோம்.
சரியான காற்றா இருக்கு. இப்போ ஒரு 4-5 நாளாக மழையும் காற்றுமா இருக்கு, மாறி மாறி பெய்யுது. ஊரி ஊரி என்ன காலத்தில் வேலையை ஆகட்டும். வேலை போட்டு ஒரு தொழிலுக்கு வலிக்கிறோம். இப்போ 20 தொழிலுக்கு மலைக்கிறீங்க படிக்கிறோம் போயிட்டு அப்போ வர கண்ணில் வாங்கிக்கிறோம். என்ன தொழில் பெரும்பாலும் நடக்குது? இருக்காலும் இப்போ ராக்கூடும் மற்றது மாய வேலை போடுறோம். இப்போ இந்த இந்த காலப்பகுதியில் அதான் கூட அதுதான் கூட எவ்வளோ காலம் அனுப்பி இந்த ஊரில் இருக்குங்க? நாங்கள் இருக்கிறது இப்போ நாங்கள் பிறந்தவங்களுக்கு இங்கே ஊரி தான் பிறந்தது. அப்போ அந்த நாள் இருந்து இந்த வயசுக்கு வந்த தொழில் நிறைய அனுபவம் இருக்குது. எப்படி இந்த கடல் எப்படி தொழிலுக்கு? கடல் நல்ல கடல், கொஞ்சம் தொழில் கொஞ்சம் கூடி போயிட்டு, அதாவது கொஞ்சம் மீன்பிடி வளங்கள் குறைவு, ஆக்கள் கூட கடல் கொஞ்சம் சின்ன கடல் வந்துட்டு எங்களுக்கு அடக்கமான கடல். அது வந்து தொழில்கள் கூடனோடனே மீன்றார்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைவு. இந்த பிரதேசத்தில் இருக்க மக்கள்லாம் எல்லா மக்களும் உங்களோட பட்டுக்கொட்டை, ஆனைப்பட்டு, ரங்கான, எல்லா ராத்திரை எல்லாம் முன்னால எல்லாம் தெரியும். பிரச்சனை ஒன்று இல்லை, பிரச்சனை இல்லை. தொழிலாளர் கொஞ்சம் மீன் பிடிவாடு கொஞ்சம் குறைவு, எல்லாம் பங்கிட்டு சாப்பிடுவோம். இப்போ எவ்வளோ வருமானம் வருமானம் இப்போ உங்களுக்கு 1000, 1500, சில 500, 2000, 3000 வருமானம். அப்போ கனகாலம் ஊரில் இருந்தேன்னு சொல்கிறீங்க. அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தது? அந்த காலத்தில் கூடுதலாக தொழில் செய்கிறாங்க. அந்த காலத்தில் கொஞ்சம் மீன்கள் கொஞ்சம் விலை குறைவு தான், மீன் நல்லா பிடிக்கிறாங்க, நல்லா உழைக்கிறாங்க. இப்போ வந்து மீன் நல்லா விலை, மீன் நம்மளுதில் விற்கிறது. அப்போ கடற்தொழிலையும் தாண்டி வேறு என்ன தொழில் செய்யணும்? கடற்தொழில் தாண்டி சில வழியில் கூட்டி வேலையை போயிடும். அது கடற்தொழில் தெரியாதாங்க, அது கூட்டி வேலை. நாங்கள் தெரிஞ்சாக கடற்தொழில் செய்யுங்க. அந்த காலத்தில் கூட பெண்களும் தொழில் தான் கூடுதலாக செய்யணும். கரைப்பிடி சின்ன தொழில் தானே, படிப்பாக செய்யலாம். பெரும் கடலுக்கு போக மாட்டோம். இதெல்லாம் திட்டி கடலில் நம்ம பொம்பளையாக்கெல்லாம் கூடுதலாக நிற்கணும். பங்கு இங்கே இருக்கிற மக்கள் வந்து இங்கே வேறு வேறு இடங்கள்ல இருந்து வந்து குடியேறினவையா? இல்லை இல்லை, இங்கே ஜாக்கலாம். இடப்பெயர்களுக்கு என்ன செஞ்சீங்க? இடப்பெயருக்கெல்லாம் நாங்கள் இடம் தெரிஞ்சுட்டு வந்து இடம் தெரிஞ்சுட்டு தண்ணியில் இருந்துட்டு இங்கே வந்து பெரிய இடங்களுக்கு வந்து பேர் சொல்லி செய்யுது மாதிரி வந்துட்டோம். இடம்பெயர்ந்து வரைக்கும் அப்படி இடங்கள் இருந்தது? இடங்கள் எப்படி இல்லை, கொஞ்சம்லாம் இல்லை. காடுகள், பசுகள் எல்லாம் இருந்தது. நாங்கள் வெட்டி கட்டி அதை செய்தோம். நேந்தி இருந்தது. இப்போ நேந்தி இருந்தாலும் இல்லை, நேந்தியில் அமைச்சர் இருந்தால் இதில் இருந்த முதல்ல இருந்தெல்லாம் போயிட்டு இப்போ கொஞ்சம் துப்புரவு பண்ணி இருக்கிறோம். தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனை இருக்குது. டயர் தண்ணி, மற்றது பவுடரில் தண்ணி தான். பைப் லைன் ஒன்றும் இல்லை. இது பைப் லைன் இருக்குது, அது அங்காள இருக்குது. இப்போ அந்த பைப் லைன்கள் விதை தொடர்பு இல்லை. சரி. அப்போ மழை காலங்களில் இந்த மாதிரி என்ன மழை காலங்களில் தொழில்கள் வெள்ளங்களோ? மழை காலங்களில் நனைஞ்சு போகும். வெள்ளங்கள் வரையில் அவருக்கு வெள்ளம் அதிகம் வரையில் மழை தண்ணி தான் கொஞ்சம் கூடுதலாக. சரியாங்க. மற்ற வந்து விட்டால் தண்ணி ஓடுங்க. சரியாங்க, நன்றி. நன்றி. நான் ஒரு ஊரை தான். மழை பெஞ்சு போட்டுக்குள்ளே தண்ணி போய் நிற்கிது பாருங்க. வெள்ளத்தில் வந்து ஒரு அக்கா, ஒரு தம்பியும், ஒரு அண்ணா போய் கொண்டிருக்கணும். ஆமாம்மா, நீங்கள் இந்த இடமா? இந்த இடம் தான் கார்நகர் ஊர். என்ன இல்லை பணமட்டியால் அடைச்சி வச்சுக்கிங்க பார்க்கணும். இல்லை வடிவா கடை யார் அடைச்சது? எல்லாம் அடைப்பீங்களா வேலையெல்லாம்? அப்போ நீங்களும் கடற்தொழிலுக்கு போகிறதா? என்ன தொழில் செய்கிற நீங்கள்? ராளுக்கு மட்டும். நீங்களும் கடலுக்கு இறங்கி செய்வீங்களா? சூப்பரா. என்ன இல்லை இந்த ஊரில் எல்லாரும் பொம்பளையும் செய்கிறதா? இல்லை மற்ற மற்ற இடங்கள்ல ஆம்பளை எல்லாம் போகிற கூட. என்னத்துக்காண்டி நீங்கள் வாங்கினீங்க தொழிலுக்கு? பொருளாதாரத்துக்கு இதுகளுக்கு போட்டு தேவை தானே. முதல்ல எங்கே இருந்த நீங்கள் இடம்பெயர்ந்து போய்? இருந்த நீங்கள் இது கூட விட மகள் என்று வீடு திட்டம் தெரியல உங்களுக்கு? இப்போ டெம்பரரியாக போட்டுருக்குறீங்களா? இப்போ இருந்தால் தான் இது காணிங்க யார்ட்டு? உங்கள்கிட்ட வீடு எங்க? அது நீங்கள் காட்டினதா? சரியாம்மா, அதான் இந்த வேலையை பார்த்துட்டு தான் கேட்ப வேண்டியதுனா. சரியா. இது ஒரு வீடு ஒன்று தெரிஞ்சது பாருங்க. இந்த வீட்டுக்குள்ளேயும் மக்கள் வந்து வசிக்கணும் தானே. கடற்கரை சேர்ந்த ஒரு முருகன் கோயிலும் இருக்குது பாருங்க இந்த ஊரில்.
ஸ்ரீ பழனிவேல் முருகப்பெருமான். மழை பெஞ்சு வெள்ளத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் தெரியுது. அவ்வளோ நிறைய வயல் நிலங்களும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இந்த கோயில்களாது இங்கே வந்து ஒரு பிள்ளையார் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது பாருங்க. ஆமாம் எங்கே தெரியுதுங்கள் இது கோத்தடியோட பிள்ளைகளுக்கு இது குடிகள் கட்டேன்னு. ஆனால் நிறைய ஆட்கள் ஆடு மாடு வளர்க்கிறேன் அந்த உங்கள் ஊரில். இதுதான் மெயினாக தொழில் ஆகுமா? எத்தனை ஆடு வச்சுக்கிறீங்க? 3 ஆடு, 3 பிள்ளைகள் வச்சுக்கிறீங்க. பேர் இருக்கு ஆக்களுக்கு? ஆயா பேர். இந்த இடத்துக்கு என்னம்மா பேர்? காரணர் அந்த சின்ன கொட்டப்பழம் குட்டிய வலை அங்கால புட்டியோல இங்கால கொட்டப்பழம். இது கொட்டப்பழத்துல கண்ணே பிள்ளையார். அப்போ நிறைய சின்ன சின்ன ஊர்கள் இருக்கேன். அப்போ உங்க தொழில் என்ன முக்கியமான தொழில்? இங்கே ஆக்கள் என்ன தொழில் செய்யணும்? கடல் தொழிலா? நீங்கள் இங்கேருந்து போகிற தொழிலுக்கு கடலுக்கு? எனக்கு ஒன்று இல்லையா, வெள்ளம் இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை. நான் இருந்த நிலம் பிரிக்க அது எடுத்து சாப்பிட்றேன். கூட பொம்பளைகள் தொழில் செய்கிறேன்னு சொல்லி சொன்னது. அப்போ நீங்கள் முதல் செய்யலையா? முதல் செஞ்ச நீங்கள் கடலுக்கு இறங்கி கூட எல்லாம் பாவீங்களா? வச்சா நான் தட்டுவேன். கூடு கட்டுவீங்க? ஸோ புறம் என்ன? அப்போ அந்த காலத்துல எல்லாம் அம்மா நல்ல கண்மாய் தெரிஞ்சிருப்பானே. ஜி ஆமாம் என்னோட வச்சுன்னா ஆக்கள் கேனுகளில் தண்ணியோட கொண்டு போயிருந்தானே. தண்ணி பிரச்சனையா? இங்கே கிணறுகள் அங்கே வள வழிக்கிறாங்க, அதுங்க சரியில்லை. மழைக்கு தண்ணி எங்களுக்கு பவுசரில் வர்றது டேங்கில் அடிக்கிறோம். நாங்கள் டேங்கில் அடிக்கணும். பட் இப்போ எங்கள் கிணத்துல எடுத்துட்டு போயிடுவோம். இந்த பைப்பில் எடுத்துருவோம். இந்த கிணத்து அந்த கிணத்துல இருந்து இந்த பைப்புக்கு வருது. டேங்கில் ஏற்றி ஜல விட்டவங்க. அப்போ நாங்கள் மழை அங்கே சேருதானே நல்ல தண்ணி. அப்போ என்ன இந்த ஊருக்கு என்ன சிறப்பு இருக்கு? ஒரு சிறப்பும் இல்லை. இறப்பு தான் ஒழிய சிறப்பு உண்டு. சிறப்பு இல்லை. அப்போ என்ன இப்போ பொடியல் இங்கே ஊர் பொடியல் வேலை போகிறாங்களோங்க இல்லை பொடியலோ? வேலையை போகிறோம் தங்கு வேலைக்கு. பிரச்சனை இல்லை, பொடியல் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாரும் பிரச்சனை பொடியல் பிரச்சனை பொடியெல்லாம் பிரச்சனை. அது எல்லா இடமும் வந்தான் பிரச்சனை. இல்லை ஊரே ஊரே போட்டு போட்டாச்சு ரோட்டும் போடல வளவுக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? கடலுக்கு ஒரு வெள்ளம் இருக்குல்ல, வெள்ளம் அதை கொண்டு வந்து ஓடுவோம். அதுதானே ஓடுவோம். வேறு என்ன செய்யறேன்? இப்போ வந்து தண்ணிகள் வந்து வேறு எங்கேயும் போய் சேர்றதுக்கு இடம் இல்லையா? வாய்க்கால்கள் கடலுக்கு போகும். அதுக்கு அந்த பாதால போக்கு வைக்கணுங்க. ரோட்டு இஞ்சால இல்ல அங்கால ரோட்டு போட்டோன்னு இஞ்சால தண்ணி வந்து போகுது. வந்திருக்கா காணியை பாருங்க. இந்த காணி எந்த கடைக்கு 300 சரி வாங்க பார்ப்போம். இந்த காணி இதால போக மாட்டீங்க. வலிக்கு ஜீன்ஸ் எல்லாம் உயர்த்தவன். சரி பார்ப்போம். வீட்டுக்கே வந்தா வெள்ளம்? அண்டைக்கு எவ்வளோ வெள்ளம் நண்டா மழை பெய்யக்கு? முழங்கால் வரைக்கும் வந்துருக்கு உண்டை. ஓகே ஓகே. என்ன பள்ளிக்கும் போயிலையா? காய்ச்சல் நிற்கிற பள்ளிக்கூட பள்ளிக்கூட காய்ச்சல் நிற்கிறீடா. பழைய காய்ச்சல் போய் சொல்ல வீடு வீடு எப்படி கிடக்கு, நான் எப்படி கிடக்குறேன். சுத்த வேற தண்ணி. நீங்கள் யாரும் வீட்டு இருக்கிறீங்க? தனியத்தான் இவர் இல்லை. அதாவது 2 பிள்ளைகள் 3 பேரில் ஒரு ஆள் போடுது பொடி. இந்த அளவு பொடி அவன் பேத்தியாரோட படிக்கிறாங்க கிளிநொச்சியில். மகள் இந்தாவா இல்லை. வருமானங்க அதுகளுக்கு அங்கே பேத்தியாராக்கள் தான் கொடுத்து விட்ற வேலைகள் தான் அதுகள். அப்போ நீங்கள் அந்த காலத்தில் இங்கே இருக்கீங்க, பிறந்து வளர்ந்து இந்த ஊர் தான். அப்போ எப்படி இந்த ஊர்? அப்போ நல்லா செழிப்பு, செத்தளிப்பு, உழைப்பு என்ன வெறுமணி தோன்றும். ஏன் அப்போ செழிப்பா? என்ன காலத்துக்கு அப்போ செழிப்பு? தொழில் குறைவு. தொழில் ஆட்கள் குறைவு செய்கிறது குறைவு. தொழில்கள்ண்டா அந்த இப்போ ஒரு ஆள் கூடு வைக்கிறது 25, 20, 15 கூடு வைக்கிறோம். மீன் படுறது குறைவு. என்ன கொண்டு எங்கள் ஆட்ட பொருட்களோ தெரியா ஜனம் திட்ட போகுது. சரி, இப்போ நாங்கள் வந்து நிற்கிற கோயில் வந்து தென்னை பிள்ளையார் ஆலயம். அதாவது ஒரு பிள்ளையார் கோயில். சரி நாங்கள் போய் கோயிலை பார்ப்போம்.
கோயிலுக்கு முன்னால் பாருங்க ஒரு குட்டி ஒரு ஆலமரம் இருக்குது. என்ன வெள்ளை வந்து விளையாடுறீங்க கூட? எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க? கடைக்கா? என்ன வாங்க போகிறீங்க? என்ன வாங்க போகிறீங்க கடைக்கு? மாவு வாங்க. அப்போ இன்றைக்கு ஃபுட்டா நல்ல குங்குமம் போட்டுலாம் வச்சு எந்த கோயிலுக்கு போனது தம்பி? கோயிலுக்கா? அது உருவாக்க நினைக்கிறது அதுக்கு மா கொண்டு வர்றது. ஸோ நல்ல சின்ன ஜாய்களும் தாரீங்களா எங்களுக்கு? ஆ கொண்டு போட்டேன். சிரிக்கிறான். அப்போ தரப்போகிறான் எங்களை சிரிக்கிறான். தருவேன் நல்ல ஓடியன் தரப்போகிறான் தூக்கிடாக்காண்டு தருவா இல்லை? போமா பாத்தி. சரி போங்க வேலைக்கு போடும். வேலைக்கு போய் மாவு வாங்கிட்டு கொடுங்க அம்மா. தென்னை பிள்ளையார் ஆலயம் இதான் வந்து கோயில் உள்பக்கம். உள்ளே வந்து பாருங்க ஒரு கட்டுத்தேர் ஒன்று இருக்குது பாருங்க. இதான் வந்து தென்னை பிள்ளையார் ஆலயத்தின் உள்பக்கம். பாருங்க ஒரு வயலை பார்க்க குளம் மாதிரி இருக்குது.